9வது மாத கர்ப்பத்தின் குழந்தையின் வளர்ச்சி 13வது வாரம் முதல் 36வது வாரம். குழந்தையின் எடை 1 கிலோ 918 கிராம் முதல் 2 கிலோ 622 கிராம். கருவின் நீளம் 19 முதல் 20 அங்குலம். கர்ப்பத்தின் 9வது மாதத்தில் கரு முழுமையாக வளர்ந்திருக்கும். வெளி உலகத்தை வாழ தயாராகி இருக்கும். கருவின் வளர்ச்சியில் நுரையீரல், இதயம், சிறுநீரகம், கை கால் உறுப்புகள், எலும்புகள், தசைகள், மூளை, தலை முடியால் மூடப்பட்டிருக்கும். கட்டைவிரல்கள் உறிஞ்ச முடியும். கொழுப்பு நிறைந்த அடுக்குகளால் மூடப்பட்டிருக்கும். கர்ப்பத்தின் 9வது மாதத்தில் குழந்தையின் தலை கீழ் நோக்கி திரும்பிய நிலையில் இருக்கும். இடுப்பெலும்பு பகுதிகளில் சரியாக பொருந்திருக்கும். கர்ப்பத்தின் 9வது மாதத்தில் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். கர்ப்பிணி பெண்கள் வயிறு அதிகமாக நீட்டித்தும் தொப்புளின் வெளியே நீட்டித்து கொண்டிருக்கும். மார்பகங்களிலிருந்து மஞ்சள் நிறம் வெளியேற்றம். கருமையான முலைக்காம்புகள் இருக்கும். முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும். ஹார்மோன் மாற்றங்களை பொறுத்தது. கர்ப்பிணி பெண்கள் ஏற்படும் அறிகுறிகள். சிறுநீர் பையின் அழுத்தம் அதிகரித்ததால் இதனால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டி இருக்கும். முதுகுவலி, சோர்வு, கணுக்கால் மற்றும் கால்களில் வீக்கம், கால்களில் வலி, தூக்கமின்மை, இடுப்பு வலி, வெள்ளை யோனின் வெளியேற்றுதல் அதாவது வெள்ளைப்படுதல் போன்றவற்றை ஏற்படும். 9வது மாத கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள். முழு தானியங்கள், பழங்கள், 4 விதமான பழங்கள், காய்கறிகள், நாள் ஒன்றுக்கு 2 பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். புரதம் நிறைந்த உணவுகள். நீரேற்றம், நாள் ஒன்றுக்கு 2 லிட்டர் தண்ணீர் அவசியம். நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள், கால்சியம் நிறைந்த உணவுகள், விட்டமின் சி நிறைந்த உணவுகளும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபோலிக் அமிலம் நிறைந்த உணவுகள், ஆரோக்கியமான மற்றும் சத்தான உணவுகளும் உண்ண வேண்டும். மலச்சிக்கல் மற்றும் நெஞ்செரிச்சல் போன்றவற்றிலிருந்து தவிர்க்கலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகள். காஃபி 200 மில்லிக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது. சர்க்கரை, சீஸ், காரமான உணவுகள், அன்னாச்சி பழம், பெருஞ்சீரக விதைகள், அதிக பாதரசம் கொண்ட மீன்களை தவிர்க்க வேண்டும். கர்ப்பத்தின் 9வது மாதத்தில் உங்கள் மருத்துவரை எப்போது அணுக வேண்டும்? பிறப்புறுப்பில் இரத்தப்போக்கு, வயிற்று வலி மற்றும் இடுப்பு வலி, கீழ் வயிற்றில் பிடிப்புகள், மங்கலான பார்வை, தலை சுற்றுதல், காய்ச்சல், குறைவான மற்றும் அசோதரமான சிறுநீர் கழித்தல், நிற்காத மூக்கு ஒழுகுதல், கால்களில் நிலையான பிடிப்புகள் மற்றும் வீக்கம், குறையாத தலைவலிகள். 9வது மாதத்தில் குறை பிரசவத்திற்கான அறிகுறிகள். 1 மணி நேரத்திற்கு 5 அல்லது அதற்கு மேற்பட்ட சுருக்கங்கள். ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் ஒரு சுருக்கங்கள். சுருக்கம் என்பது கருப்பை தசைகளை இறுக்கி தளர்வாக்குதல் ஆகும். மாதவிடாய் போன்ற கடுமையான வலி. பிறப்புறுப்பில் நீர் கசிவு. அதிகரித்த யோனின் வெளியேற்றம் அதாவது அம்னியோட்டிக் பையில் உடைப்பு. யோனின் இரத்தப்போக்கு. வயிற்று பிடிப்புகள், கீழ்முதுகு வலி, இடுப்பு அழுத்தம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும்.